மருதூரில் மருதப்பர்னு ஒரு பணக்காரர் இருந்தார். தம்மோட கணக்கு வழக்குகளை எல்லாம் கவனிக்க நம்பிக்கையான ஒருத்தனை நியமிக்கணும் அப்படின்னு அவர் விருப்பப்பட்டார். அதை கேள்விப்பட்ட அவரோட நண்பரான நாச்சிமுத்து தன்னோட மருமகன் குமரனை சிபாரிசு கடிதத்தோடு அனுப்பி வச்சார். அவனும் தன்னோட ஊரிலிருந்து படகுல ஏறி ஆற்ற கடந்து எதிர்கரையில் இருந்த மருதூரை அடைஞ்சான். மருதூரில் மருதப்பரோட வீட்டை அடைஞ்ச குமரன் அங்கே வாசலில் இருந்த வேலையாள்கிட்ட தான் வந்திருக்கிறத மருதப்பருக்கு தெரிவிக்கும்படி சொல்லிட்டு அங்கேயே காத்துட்டு இருந்தா. உள்ளே போன வேலையாள் மருதப்பர்கிட்ட குமரன் வந்திருக்கிறதா சொன்னான். அவரும், இங்கே பாரு, நான் வெளியே போயிருக்கிறதாகவும் எப்போ திரும்பி வருவேங்கிறது உனக்கு தெரியாதுன்னு சொல்லிடு அப்படின்னு சொல்லி அனுப்பி வச்சிட்டாரு. வேலையாளும் தன்னுடைய எஜமானர் வெளியே போயிருக்கிறாருன்னு குமரன் கிட்ட சொன்னான். அவர் எப்போ வருவாருன்னு குமரன் கேட்டான். அதை பற்றி தனக்கு தெரியாதுன்னு அவன் சொல்லிட்டான். அதுக்கப்புறமா 10 நிமிஷத்துக்கு ஒரு முறை அந்த வேலையாள்கிட்ட குமரன், ஏன்பா உன் எஜமானர் வந்துட்டாரா அப்படின்னு கேட்டான். அவனும் இன்னமும் வரலை அப்படின்னு சொல்லிகிட்டே வந்தான். இப்படியா 1 மணி நேரம் கழிஞ்சுது. குமரன் அப்போ பொறுமை இழந்தவனா வேலையாள்கிட்ட, உன்னோட எஜமானர் வர ரொம்ப நேரம் ஆகும் போல இருக்கு. அவர் வந்ததும் அக்கறை நாச்சியப்பா அனுப்பி வச்சவர் வந்து போனார்னு சொல்லிடு அப்படின்னு சொல்லிட்டு படகுத்துறைக்கு போனான். அங்கே பார்த்தா ஒரே கூட்டமாக இருந்துச்சு. படகு இருந்தும் அதில் யாருமே ஏறலை. எல்லாரும் படகோட்டியை காணலையே அப்படின்னு சொல்லி நின்றுட்டு இருந்தாங்க. குமரனும் அவங்க கூட சேர்ந்து நின்றுட்டான். 1 மணி நேரம் கழிஞ்சும் படகோட்டி வரவே இல்லை. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமா குமரன் என்ன சொன்னானா, ஏன்பா எல்லாரும் பேசாமல் இப்படி நின்றுட்டு இருக்கீங்களே, யாராச்சும் போய் படகோட்டியை அழைச்சிட்டு வரக்கூடாதா அப்படின்னு கேட்டா. யாருமே அதுக்கு பதில் சொல்லலை. இருந்த இடத்த விட்டு நகரவே இல்லை. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமா குமரன் என்ன சொன்னானா, அடடா, என்னால் இதுக்கு மேலே காத்திருக்க முடியாது, நான் போய் படகோட்டியை தேடி பிடிச்சு அழைச்சிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புனான். அவன் 1/2 மணி நேரம் அலைஞ்சு விசாரித்து ஒரு வழியாக படகோட்டியோட வீட்டை கண்டுபிடிச்சிட்டான். அங்கே விசாரித்ததில் படகோட்டி அப்போத்தான் படகுத்துறைக்கு போனா அப்படின்னு தெரிய வந்துச்சு. காலையிலிருந்து அவனுக்கு வயிற்று வலி இருந்ததால தான் தாமதமாயிடுச்சான். குமரன் உடனே படகுத்துறைக்கு போனான். அதுக்குள்ளே படகு அங்கிருந்து மற்றவங்களையெல்லாம் ஏற்றிட்டு போயிடுச்சு. அது நடு ஆற்றுல போகிறத பார்த்துட்டு குமரன் திகைச்சு நின்னான். அப்போ அவனுக்கு பக்கத்தில் இருந்த ஒருத்தர், ஏன்பா இப்படி திகைச்சிட்ட, படகு போயிட்டு வர 2 மணி நேரம் ஆகும், அது வரைக்கும் பொறுமையாக இருக்க வேண்டியது தான் அப்படின்னு சொன்னார். குமரன் அதுக்கு, என்ன பொறுமை வேண்டி கிடக்குது, இன்றைக்கி ஒரு வேலையும் ஆகலை, சரி பேச்சு துணைக்கு நீங்கள் கிடச்சிங்க, படகு வர வரைக்கும் பேசலாம், நீங்கள் யாரோ அப்படின்னு கேட்டான். அவரும் சிரிச்சுட்டே, அட ஏன் இப்படி அழுத்துக்கிற, அப்படி என்ன நடந்துருச்சு இன்னைக்கு உனக்கு, இந்த படகை தவற விட்டதுனால உணர்ச்சி வசப்பட்டுட்டியா அப்படின்னு கேட்டார். குமரனும், இது மட்டும் இல்லை, இன்னைக்கு இந்த ஊரில் மருதப்பருங்கிற பெரிய மனுஷனை பார்க்குறதுக்காக அவரோட நண்பர் நாச்சியப்பர் கொடுத்த கடிதத்தோடு நான் போயிருந்தேன். அவர் நான் போனப்போ வீட்டில் இல்லை, எங்கேயோ போயிருக்கிறாராம், எப்போ வருவாருங்கிறது யாருக்குமே தெரியாதா. நானும் 1 மணி நேரம் பொறுமையாக காத்திருந்து பார்த்தேன். அவர் வராததால் பொறுமை இழந்து இங்கே வந்தா இங்கேயும் எனக்கு சோதனை அப்படின்னு கொஞ்சம் கடுப்பாக சொன்னான். அந்த பெரியவரும் அதை கேட்டு சிரித்தார். குமரனும், ஏன் சிரிக்கிறீங்க, என்னை பார்த்தா சிரிக்கவா தோணுது அப்படின்னு கேட்டான். அவரும் புன்னகை புரிஞ்சவாறே, இங்கே பாரு, நான் தான் மருதப்ப, என்னை பார்க்குறதுக்கு நீ வந்து இன்னும் கொஞ்ச நேரம் காத்திருக்க பொறுமை இல்லாமல் வந்துட்ட, உன்னை காக்க வச்சது உன்னை பரீட்சிக்கத்தான். இப்போ பாரு, வேறு வழி இல்லாமல் படகுக்காக நீ பொறுமையாக காத்திருக்க வேண்டியிருக்கு, இந்த மாதிரி எந்த வேலையும் ஆகணும்னா பொறுமை வேணும்ப்பா அப்படின்னு சொன்னார். இதை கேட்ட குமரனும் அவரை வணங்கி, இன்னைக்கு சரியான பாடத்தை நான் கற்றுக்கிட்டேன், இனி எந்த வேலையிலையும் பொறுமையை கடைப்பிடிப்பேன்னு சொன்னான். மருதப்பரும் அவனை தட்டி கொடுத்துட்டு, சபாஷ், உனக்கு நான் வேலை தரேன் அப்படின்னு சொன்னார்.